ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் பணம் வரவில்லை, கடந்த 2 மாதங்களாக எனக்கு பணம் வரல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான். சிஎம் செல்லுக்கு கால் பண்ணோம். சிஎம் செல் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டதற்கு இது உடனடியாக பண்ண சொல்லுங்கள் சார், உடனடியாக அவங்களுக்கு தீர்வு காணப்படும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன தீர்வுன்றதை பார்க்க போகிறீங்க. சிஎம் செல்லுக்கு கால் பண்ணோம், அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது என்னன்றதை கேட்டுட்டு வாங்க. உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம், முதலமைச்சர் உதவி மையத்தை வரைக்கிறேன். ரஷ்மின், தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நான் வார்டு கவுன்சிலராக இருக்கேன் சார். நான் சொல்லுங்க சார், எங்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு 2-3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மாசமா வரல சார்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், வரல சார் அவங்களுக்கு 2 மாசமா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டு இன்னும் ஒரு சில பேருக்கு வரல சார். இவங்களுக்குலாம் என்ன சொல்யூஷன் சார்? நம்ம என்ன பண்ணலாம் சார்? நிதி ஒதுக்கீடு செய்யல சார் கவர்மெண்ட் சேர்ந்து. அப்ளை பண்ணாதவங்க ஒருத்தவங்க இண்டிவிஜுவலா கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பதிவு பண்ணி, எங்களுக்கு எப்போதான் வரும்னு சொல்லி ஒரு மாதிரி பெடிஷன் பதிவு பண்ண சொல்லுங்க. சரி சார். ஓகே, அதான் சார் ரீசன். நீங்க அதை கால் பண்ணி கேளுங்க, நாளைக்கு எடுப்பாங்க. இது சிஎம் செல்லுக்கே கால் பண்ணலாமா சார்? இல்ல அது தனி ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா சார்? இல்ல, எங்களுக்கே கால் பண்ணுங்க. சரி சார், 1500 கால் பண்ணுங்க. சரி சார், இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க சார், இப்போ நான் 2 மாசம் வராதவங்களுக்கு சார், அவங்களுக்கு எதனா அதுவும் கொடுத்து 2 மாசம் ஆச்சுன்னு சொல்லி இது மாதிரி மனு பதிவு பண்ணுங்க. இல்ல சார், வரல சார். 2 மாசம் கரெக்டா வந்துருந்தது, வந்துட்டு இருந்தது வரலைங்களா? பெடிஷன் போட்டீங்களா அதுக்கு முன்னாடி? இல்ல சார், இப்பதான் சார் ஒரு 2 மாசமா வரலன்றாங்க. அவங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன். பெட்டிஷன் பதிவு பண்ண சொல்றீங்களா சார்? ஓகே. இதெல்லாம் இல்ல சார், அவங்க டீட்டெயில் என்கிட்ட கொடுக்க, இப்ப டீட்டெயில் என்கிட்ட கொடுக்கல சார். நான் வேணா வாங்கி வச்சுட்டு நான் ஃபோன் பண்ணட்டுமா சார்? ஓகே சார், கூப்பிடுங்க. சரி சார், அவங்களுக்கு என்னென்ன சார் டீட்டெயில் சார்? ரேஷன் கார்டு நம்பரு, அட்ரஸ், அவங்க எந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஓ, அவங்க பதிவு பண்ண நம்பர் இருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப நன்றி. ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேன், நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளைவே பண்ணாதவங்க எப்போ அப்ளை பண்ணுறது சார் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான கொஷின் தான் அந்த ரெக்கார்டட் வாய்ஸில் இருக்குது. இன்னும் பண்ணாதவங்க இன்னும் 2 மாதம் ஆகி பணம் வரல சார், அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோவில் தான் அதற்கான பதிலுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.